மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசி. உங்களுடைய கடகம் ராசிக்கு காளியின் விதி. ஒவ்வொரு ராசியினருக்குமே கடவுள் எழுதிய விதியின்படிதான் அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு அணுவும் அந்த ஆண்டவனால் தான் அசைகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது பாவ புண்ணியங்களை பொறுத்து, கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், கடன் தொல்லைகள் எப்போது நீங்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும் அப்படின்ட்டு காளியின் விதிப்படி கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும், உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய யோகம், அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எப்போவுமே பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றது எழுதப்பட்ட விதி. அனைவரிடமும் சகஜமாக பழகுவீங்க. நோய்கள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றால் ஒவ்வொரு வருடத்திலையும் 2-3 மாதங்கள் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது குறிப்பாக ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நல்ல ஒரு உடல் நிலையுடன் நீங்கள் காட்சியளிப்பீர்கள். குடும்பத்தில் இழுபறியான விஷயங்களும் முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு செல்வத்தை சேர்ப்பீங்க. சமூக சேவைகளில் உங்களை விளம்பரமே இல்லாமல் ஈடுபடுத்தி கொள்வீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு சின்ன விஷயம் செய்தால் கூட சிலர் விளம்பரப்படுத்தி கொள்வாங்க. ஒரு அட்டை விளம்பரமாக இருக்கட்டும், ஒரு பேப்பரில் விளம்பரம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன விஷயத்தை செய்துட்டு விளம்பரம் செய்து கொள்வாங்க. அதன் மூலமாக புகழ் தேட நினைப்பாங்க, பெருமை தேடிக்கொள்ள நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல், விளம்பரமே இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனப்பாங்கு கொண்டவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது காளியால் எழுதப்பட்ட விதி. பாராட்டுகள் உங்களை தேடி நிச்சயம் வரும். நீங்கள் பாராட்டுகளை தேடி போக மாட்டீங்க. உங்களுடைய நல்ல செயல்களால் பாராட்டுகள் உங்களை தேடி தான் வரும். நல்ல நண்பர்களை மட்டும்தான் கூட வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களை தான் தேடி நண்பர்களாக இருக்க விரும்புவீங்க, மாற்றுவீங்க. நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசிப்பவர்களாக இருப்பீங்க. காளியின் விதிப்படி உங்களுக்கு இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருப்பீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதி. நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. செய்யக்கூடிய தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டு வருபவர்களாக இருப்பீங்க. உடன் பிறந்தோருடைய முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பவர்கள் தான் நீங்கள். பெற்றோர்களின் ஆதரவு, அன்பு, அரவணைப்பு எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கும். உங்களின் பேச்சால் பெரியோர்களையும் கவர்ந்து விடுவீங்க, அனைவரையும் ஈர்த்து விடுவீங்க. நெடு நாளாக தள்ளி போயிருந்த சுப காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதத்தில் நிச்சயம் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை அயல்நாட்டுக்கு கொண்டு சென்று படிக்க வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பிள்ளை பாக்கியம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே, எப்போதுதான் அந்த பாக்கியம் கிடைக்கும்? ஊர் உலகம் தப்பாக பேசுது, மிகப்பெரிய அவமானமாக இருக்குது, என்னதான் பிரச்சனை, ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறாரு என்று பல அழுத்தங்களுக்கு, பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருந்த புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு ஏதோ ஒரு ஆண்டில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி
இந்த 4 மாதங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் தேடி வரும். புத்திர பாக்கியம் அப்படின்றது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லாத கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் பிள்ளை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அதாவது பெண்ணிற்கு 45, 48, 50 வயது பெண்களை கூட என்னுடைய அனுபவத்தில் கடகம் ராசி பெண்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பேறு அவங்களுக்கு நிச்சயம் உண்டாகி இருக்கின்றது. ஆகையால் பல வருடங்களாக புத்திர பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசி பெண்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு உங்களுடைய கடவுள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுக்கு பிடித்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பத்ரகாளியின் விதிப்படி உங்களுக்கு இந்த வகையில் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை தகுந்த நேரத்தில் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதில் திறமைசாலியாக வல்லமை படைத்தவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். விட்டு கொடுத்து போவீங்க. சுய கட்டுப்பாடு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பிரபலங்களின் நட்பு உங்களை தேடி வரும். விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக பண பிரச்சனைகள் எல்லாமும் தீரக்கூடிய காலகட்டம் அதுதான். கடன் தொல்லைகளால் நொந்து போனவர்கள், கடன் பிரச்சனையால் அடுத்தடுத்து பல இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு எல்லாம் அந்த விஐபியால், அந்த பிரபலத்தால் உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்ந்து கடனை அடைப்பீங்க. தாயின் வழியில் நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் குறையும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள், விரக்திகள் எல்லாம் நீங்கும். இது என்ன பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும், மன சஞ்சலங்கள், விரக்திகள் எல்லாம் நீங்கும், குடும்பத்தில் குதூகலம் நிறையும் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் பொதுவான விஷயம் அல்ல. ஒரு சிலருக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள ஆட்டி படைக்கும். ஆனால் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படி இறுதி வரை எந்த பிரச்சனையும் ஆட்டி படைக்காது. சில நேரங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுடைய திறமையால் சரியாகிவிடும். அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானத்தை பெறுபவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள் இதற்கு முன்னாடி புகழோட செல்வாக்கோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா சிலரால் அந்த பெயர் கெட்டு போயிருந்தால் அதை மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை இருக்கின்றது. புதிய செயல்களை செய்து வருமானத்தை ஈட்டுப்பீங்க. கோவில்களுக்கு சென்று வருவதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ வழிபாடு அதிகம் மிக்கவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வரணும், இறைவனை தரிசித்து விட்டு வரணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்கள் மீது போடப்பட்டிருந்த பொய் வழக்குகளில் இருந்து நீங்கள் நிச்சயம் விடுபட்டு வந்துடுவீங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். தேவையான உதவிகளை நண்பர்கள் தக்க நேரத்தில் உங்களுக்கு செய்வாங்க. கேளுங்க, கேட்டால்தான் கிடைக்கும். ஆகையால் உள்ளுக்குள்ளாரையே வைத்துக்கொண்டு அவன் உதவி செய்வானா, இவன் உதவி செய்வானா, இவங்க அதை செய்வாங்களா, அவங்க இதை செய்வாங்களா அப்படின்ட்டு உங்களுடைய மனதிலேயே வைத்து கொண்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கிடைக்குதோ கிடைக்கலையோ தட்டி பாருங்கள். உங்களுக்கு கதவு திறந்தால் நிச்சயம் மழை, பண மழையாகட்டும், மற்ற விஷயங்களில் உங்களுக்கு பலனாகட்டும் நிச்சயம் கிடைக்கும். பலர் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுடைய குடும்பத்தின் நிலை உயரும். உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் சில நேரங்களில் பலு அதிகமாக இருக்கும். அதாவது மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை உருவாகலாம்.
சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து அவங்களுடைய நட்பை தக்க வைத்து கொள்வது அவசியம். நீங்கள் விரும்பிய இடம் மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வருமானத்துக்கு குறைவே இருக்காதுன்னு தான் சொல்லணும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வியாபாரம் சீராக நடக்கும்னாலும் எந்த ஒரு அதிரடி மாற்றத்தையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. குறிப்பாக அகலக்கால் வச்சிடாதீங்க. அகலக்கால் வச்சிங்கன்னா அதில் நீங்கள் தான் போய் விழணும். ஆகையால் அகலக்கால் வைக்காத ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து மிக பெரும் அளவில் உயர பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் கூட்டு தொழில் அப்படின்றது உங்களுக்கு ஒத்து வராது. நண்பனாகவே இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போயிடுவான் தொழிலில். ஆகையால் கூட்டு தொழிலில் ஈடுபடுவது உங்களுக்கு பெருசாக இல்லை, நன்மையே கிடைக்காதுன்னே சொல்லலாம். பழைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வெளி நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அலைந்து திரிந்து வியாபாரம் செய்த காலகட்டமெல்லாம் மாறி நீங்கள் வியாபாரம் தொடங்கிய 3 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. சக விவசாயிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அரசியல் ரீதியாக மிக பெரும் வளர்ச்சியை காண்பவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். மாற்று கட்சியினரின் தொல்லைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. மகிழ்ச்சியோட கட்சி பணிகளில் ஈடுபடுவீங்க. பொது சேவையில் பெயரும் புகழும் பெறுவீங்க. தொண்டர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மேலிடத்தில் இருந்து எப்போதும் ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய நீங்கள் அது கட்சியின் மேலிடத்தில் இருக்கக்கூடிய மேல் பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சுய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால், தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால், அது அரசியல் ரீதியாக எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்கள தூக்கி எறிந்துவிட்டு அரசியலை விட்டே வருவதற்கு கூட தயங்க மாட்டீங்க. உங்களுக்கு தொண்டர்களின் பலம் அதிகமாகவே இருக்கும். நீங்களே ஒரு தொண்டனாகவே இருந்தாலும் சரி, கட்சி மேலிடத்தால் மிக பெரும் பொறுப்புக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது என்பது காளியின் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய கடகம் ராசிக்கு பல நன்மைகளை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்திலையும் சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டத்திலையும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றதே தீர்மானிக்கப்படுகின்றது. நல்ல வழியில் போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையையும் உங்களுக்கு கொடுக்காமல் சனி பகவான் சுமூகமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். அதுவே தீய வழியில் சென்றால், அதாவது கூடா நட்பு, மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி, அடுத்தவர்களை இழிவாக பேசுவது, குடும்ப விஷயங்களை வெளியில் பேசி ஏளனமாக சிரிப்பது, இப்படியாப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை தட்டி வைக்க தயங்க மாட்டார். ஒட்டுமொத்தமாக கிரகங்களின் நிலை அப்படின்றது உங்களுடைய கடகம் ராசிக்கு பல நன்மைகளை கொடுப்பதாகவே இருக்கின்றது. நீங்கள் சரியான வழியில், சரியான திசையில், சரியான குறிக்கோளை நோக்கி செல்லுங்க, வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபமும் முயற்சிக்கு ஏற்ற வெற்றியும் நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாலையும் காளியாலையும் கிடைக்கும் அப்படின்றது எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகள், கிரக மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், பண பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் துல்லியமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து பத்ரகாளியின் விதியின்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்பாக சுகபோக ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.